கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கோடை காலத்தில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வெப்பமான இந்த காலத்தில் நம்முடைய வெப்பத்தை, நம்முடைய இந்த சிரமத்தை தணித்துக் கொள்வதற்காக, கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும் என்பதற்காக பல்வேறு சுற்றுலா தலங்களை நோக்கி இன்றைக்கு பலரும் புறப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொடைக்கானல் சீசன் ஆயிடுச்சு, அங்கே போவோம், ஊட்டிக்கு போவோம், கேரளாவுக்கு போவோம்னு சொல்லி பல்வேறு விதமான சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது மார்க்கத்தில் எந்த விதமான தவறும் கிடையாது. நம்முடைய மனதிற்கு நெருக்கமாக விருப்பமாக இருக்கிற, நம்முடைய மனநிலையை சற்று தளர்த்தி நம்மை ரிலாக்ஸ் செய்யக்கூடிய தலங்களுக்கு சென்று நம்முடைய மனநிலையை சற்று ஆறுதல் படுத்திக் கொள்வது என்பது மார்க்கத்தில் தடை இல்லை. அதை நாம் செய்து கொள்ளலாம் என்று இருந்தாலும் அதற்கு நாம் காட்டக்கூடிய முக்கியத்துவம், அதற்கு நாம் காட்டக்கூடிய அந்த அவசியம், அதற்காக நாம் செய்யக்கூடிய முன்னேற்பாடுகள், தயாரிப்புகள், ஆர்வம், இதுவெல்லாம் மார்க்க விஷயங்களை, மார்க்க செய்திகளை நாம் கற்றுக்கொள்வதற்கும், மார்க்கத்தினுடைய பணிகளை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து அவர்களும் தம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க செய்வதற்கும் உண்டான அந்த முயற்சியில், அந்த தயாரிப்பில் சற்று சுணக்கமுடையவர்களாக, சற்று அலட்சிய போக்கூடியவர்களாகத்தான் நம்ம பலர் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய வெப்பம் தாங்க முடியல, கொஞ்சம் கூலா இருக்கணும், என்ன செய்யறது, சுற்றுலாத்தலத்துக்கு போவோம்னு போறோம். வீட்டில் வெப்பம் தாங்க முடியல, ஓயாமையா போயிட்டு இருக்க முடியும், வாங்கி ஏசிய வீட்டை குழுன்னு வச்சுக்கணும்னு பார்க்குறோம். 25,000 ரூபா 30,000 ரூபா செலவழிச்சு நல்ல தரமான ஏசியை வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்? வெப்பத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக. இப்போ உலகத்தில் இந்த வெப்பத்தை, இந்த கொடூரத்தை தாங்க முடியாமல் அதை தனித்துக் கொள்வதற்காக, நம்மை குளுமையூட்டிக் கொள்வதற்காக சுற்றுலா தலங்களை நோக்கியும் மற்ற நாட்களில் நம்முடைய இருப்பிடத்தை குளுமையாக்கிக் கொள்வதற்குமாக முயற்சி செய்யக்கூடிய நாம், நாளை மறுமையில் நரகம் என்கின்ற அந்த விஷயத்தில் கடந்து புரட்டப்படும் பொழுது ஏற்படக்கூடிய வேதனை, அதனுடைய கொடூரம், அதனுடைய வெப்பம் உலகத்தில் எந்த வெப்பத்தோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத, உலகத்தின் வெப்பங்களை விட 70 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வெப்பம், அத்தகைய அந்த வெப்பத்தை நாம் சந்திச்சிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் சந்திச்சிடக்கூடாது, நம்முடைய குடும்பத்தார்கள் சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக நாம் எடுத்த முயற்சிகளும் ஏற்பாடுகளும், அதற்காக நாம் யோசித்த யோசனைகளும் என்ன என்பதை சிந்திச்சு பாருங்க. இப்போ உலகத்தின் வெப்பத்தை விட நாளை மறுமையினுடைய வெப்பம் மிக கொடூரமானது என்று அறிந்திருக்கும் பொழுது அதை விட்டும் நம்மை காத்துக்கொள்வதற்கு, நம்முடைய குடும்பத்தினரை, நம்முடைய சந்ததிகளை காத்துக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு இருந்தும் அதை தவிரவிடக்கூடிய நிலையில் நாம் இருந்தோம்னா நம்மை விட துர்பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் தமிழகம் எங்கும் பல்வேறு பகுதிகளில் நம்முடைய கிளைகளின் சார்பில் கோடைகால பயிற்சி வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்புல மாணவர்களுக்காக, மாணவிகளுக்காக மார்க்க அடிப்படை கல்விகள் சொல்லித்தரப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் இந்த மார்க்க கல்வியை கற்று அவங்க தம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து கற்றுக்கொண்டதை தம்முடைய நண்பர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க வளர்ந்து வரும் பொழுது சொல்லும் பொழுது அதனால் கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அவர்கள் அந்த மார்க்கத்தை விளங்கி சரியான முறையில் நடக்கின்ற பொழுது நரகத்திற்கு செல்லாமல், அவர்கள் வழிதவறி விடாமல் நேரிய பாறையில் நடப்பதற்குண்டான வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் நம்ம பிள்ளை 5 நிமிஷம் காணோம், தேடுவோம், ஓடுவோம், அரை மணி நேரம் காணோம், 4 பேர்ட்ட கேட்போம், 1 மணி நேரம் காணோம், 10 மணி நேரம் காணோம், ஒரு நாள் ஃபுல்லா காணோம். அங்கெங்க அலைஞ்சி ஓடி தேடி எங்கடா என்னுடைய மகன், அவனை ஏக்கத்தோடு தேடி அலைவோம். இந்த உலகத்தில் அவன் எங்கும் தவறிவிடக்கூடாது, அவனுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பரிதவிக்கக்கூடிய நாம், நாளை மறுமையில் நம்முடைய பிள்ளை நரகத்திற்கு போய்விடக் கூடாது, அவன் சுவனம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெற்றோராக நாம் இருக்கணும். அத்தகைய பெற்றோராக நாம் இருக்கின்ற பொழுது அந்த மார்க்க செய்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக, ஒரு தளமாக இந்த கோடைகால பயிற்சி வகுப்பு இருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்பில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து மார்க்க பண்புடைய, மார்க்க பற்றுள்ள பிள்ளைகளாக நம்முடைய தலைமுறைகளை வளர்த்திருக்கக்கூடிய பெற்றோராக நாம் ஆக வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.